அனைவரும் மேடையில் இருக்கின்ற பொழுது சில பேரை நான் மேடைக்கு அழைக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய தங்கத்தமிழ் குரல் 2017 இடம்பெற்ற போது அதன் வெற்றியாளர் மிருதுளாவை மீண்டும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். மிருதுளா அவர்கள் வாருங்கள், அரங்கில் இருந்து வருகை தருகின்றார். மிருதுளா சிவானந்தராஜா அவர்கள். இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் அனைத்து போட்டியாளர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப் போகிறேன். மீனுஷா கதிர்காமநாதன், ஸ்ரீஜன் சிவதாஸ், விபூர்ணன் வரதராஜன், அஜிஷ் சிவகுமார், தேனுகா சிவனேசராஜா அனைவரும் மேடைக்கு வாருங்கள். 5 போட்டியாளர்கள் IPC தமிழ் கண்டெடுத்த முத்துக்கள் வருகின்றார்கள், மேடைக்கு வருகின்றார்கள். எல்லோரும் நாங்கள் மிக உற்சாகமாக வரவேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த வரவேற்பு தான் அவர்களை வளர்த்தெடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த தருணம் வந்திருக்கிறது. 5 போட்டியாளர்கள் மேடையிலே, அதுபோல பரிசளிப்பதற்காக நம்முடைய நடுவர்கள் மேடையிலே, அத்தோடு மிருதுளா அவர்களும் மேடையில் காத்திருக்கிறார். நம்முடைய IPC தமிழின் நிறைவேற்று பணிப்பாளர் திரு நிராஜ் அவர்கள். இவர்கள் அனைவரது முன்னிலையில் நாங்கள் போட்டியாளர்களின் வெற்றியாளர்களை தெரிவு செய்ய போகின்றோம். யார் முதலில் சொல்வது? எனக்கு கையெல்லாம் நடுங்குகிறது. நீங்கள் ஆரம்பியுங்களே. பயப்படாமல் உற்சாகமாக உசாராக நீங்கள் சொல்லுங்கள். முதலில் நாங்கள் அறிவிக்கப் போவது யார், எந்த இடத்தை வகித்துக் கொண்டிருப்பவர்? அதாவது சொல்ல வேண்டும், அனைவருமே வெற்றியாளர்கள். ஒரு சிறிய தசமத்திலே இவர்கள் தங்களுடைய அந்த வெற்றியை நழுவ விட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். எல்லோரும் கிட்ட 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 இருக்கின்ற அந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே 5வது இடத்தை பெறுபவர் மீனுஷா கதிர்காமநாதன். உங்களது உற்சாகமான கரகோஷம். மீனுஷா கதிர்காமநாதன் அவருக்குரிய விருதினை வழங்குவதற்கு எங்கள் தங்க தமிழ் குரல் திரைப்பட பின்னணி பாடகி மிருதுளா சிவானந்தராஜா அவர்கள் மேடைக்கு முன்னே வாருங்கள், நடுவிலே வாருங்கள், அந்த பரிசினை பெற்றுக் கொள்ளுங்கள். மீனுஷா கதிர்காமநாதன், உங்கள் உற்சாகமான கரகோஷம் அவருக்கு. 5வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் திரு நிராஜ் அவர்கள். அவருக்கேயான அந்த விருதும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. 5வது இடத்தை பெற்றவர் மீனுஷா கதிர்காமநாதன். அடுத்ததாக சொல்லுங்களேன். அடுத்து 4வது இடத்தை இன்றைய தினம் பெற்றிருப்பவர், ஏற்கனவே கூறியது போல அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற புள்ளிகள் என்பவை மிக மிக சொற்ப வித்தியாசத்தில் தான் அவர்கள் முன்பின்னாக நகர்ந்திருக்கின்றார்கள். எனவே 4வது இடத்தை பெற்றிருப்பவரை கனடாவிலிருந்து அஜிஷ் சிவகுமார். அந்த குட்டி பையன் யார்? அஜிஷ் சிவகுமார். இவருக்கான விருதை வழங்குவதற்காக இசைப்பிரியன், அனிஷ் இருவருமே இணைந்து அவருக்கு அந்த விருதையும் அதே போல சான்றிதழையும் வழங்க வேண்டும். அனிஷ், நீங்களும் இணைந்து அந்த விருதை வழங்குங்கள். எங்கள் தமிழீழ தேசம் தந்த இசையமைப்பாளர் இசைப்பிரியன் அவர்கள் விருதினை வழங்கி மாண்பேற்றுகின்றார். தொடர்ந்து சான்றிதழையும் வழங்கி மாண்பேற்றுகின்றார். அனிஷ் அவர்களும் அந்த விருதை ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் அந்த விருதுக்கு. சரி, அடுத்ததாக 3வது வெற்றியாளர் யார்? 3வது வெற்றியாளர் யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தெரியுமா? இல்லை. அந்த 3வது வெற்றியாளரை எப்பொழுது நாங்கள் அழைக்கின்றோம். ஸ்ரீஜன் சிவதாஸ் அவர்கள். சுவிஸ் மண்ணிலிருந்து ஸ்ரீஜன் சிவதாஸ். சுர்மிகே அவர்களும் அனிஷ் அவர்களும் இணைந்து இந்த பரிசை வழங்க வேண்டும். சுர்மிகே அவர்களும் அனிஷ் அவர்களும் இணைந்து அந்த பரிசையும் சான்றிதழையும் வழங்க வேண்டும். நன்றி. கால்டன் லேஷ வழங்கும் 2000 யூரோ பெறுமதியான பரிசும் அவருக்கு இப்பொழுது அரங்கிலே வழங்கப்படுகின்றது.
அனீஷ் அவர்கள் அந்த பரிசினை வழங்கி அவரை மதிப்பளிக்கின்றார். இப்பொழுது அடுத்து நாங்கள் காத்திருக்கின்ற அந்த வெற்றியாளரை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் அனீஷ் அவர்களையும் ஜிப்ரான் அவர்களையும் கேட்டுக்கொள்வோம். உங்களுடைய படம் பற்றி எப்படி உங்களுக்கு இந்த நினைவு வந்தது? அதாவது நம்முடைய கலைஞர் ஒருவரை கௌரவிக்க வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுது நினைத்தீர்கள்? அது பற்றி சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த இரண்டாவது படம் பகைவனுக்கு அருள்வாய். இந்த படம் வெறும் பேப்பரில் எழுதின கதை இல்லை, நிஜ மனிதர்களுடைய கதை. ஷேக்ஸ்பியருடைய மேக்பத்தை நான் அடாப்ட் பண்ணியிருந்தாலும் இந்த படம் முழுக்க முழுக்க சிறையில் வாழும் சிறை கைதிகளை பற்றியான படம். கடந்த 3 வருடமாக தமிழ்நாட்டில் உள்ள சிறை கூடங்களில் சென்று சிறை கைதிகளை சந்தித்து சிறை கைதிகளோடு சேர்ந்து வாழ்ந்து உருவாக்கப்பட்ட கதை. குறிப்பாக சிறை சாலைகளில் குறிப்பிட்ட மிகவும் வாடக்கூடிய பல வருடம் குடும்பத்தை பிரிந்து ஏக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல ஈழ சிறை கைதிகளை சந்தித்திருக்கின்றேன். சந்தர்ப்பவாதத்தில் குற்றம் செய்தவர்களும் அரசியல் ரீதியாக தண்டனை பெற்ற சிறை கைதிகளையும் சந்தித்திருக்கின்றேன். அதன் வாயிலாக உருவாக்கப்பட்ட கதை தான் பகைவனுக்கு அருள்வாய். இது வெறும் கற்பனையில் ஒரு பேப்பரில் எழுதப்பட்ட கதை அல்ல. அப்படிப்பட்ட கதைக்கு ஒரு ஒரு விபத்தாக அமைந்தது தான் அனன்யாவுடைய பாடல். இந்திய திரைப்பட உலகில் முதல் முறையாக ஒரு குழந்தை பாடலாசிரியராக, அதுவும் ஈழத்து குட்டி ஔவை அனன்யா அவர் இங்கு வரவில்லை. நான் அவரை சந்திக்க மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இன்று வரை நான் சந்திக்கவில்லை. மிக சிறந்த ஒரு தமிழ் புலமையானவர், அழகாக எழுதியிருக்கிறார். அந்த பாடலுக்கு அவர்கள் மூலமாக எனக்கு இந்த மேடை அறிமுகமானது. ஒரு குட்டி ஔவையார், அதுவும் ஈழத்து குழந்தை எழுதிய பாடலுக்கு அதே தங்க குரல் ஈழத்து குரல் ஜிப்ரானுடைய செயல பதிவாக போய் நடத்த மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஐபிசி நிர்வாகத்தின் கந்தையா பாஸ்கர் சார் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஐபிசி நிறுவன செய்தியாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும், என்னுடன் பயணம் பெற்று வந்த இசையமைப்பாளர் என் அருமை சகோதரர் ஜிப்ரான் அவர்களுக்கும், இப்படத்தின் நடிகராக இருக்கின்ற சதீஷ் நீலாசம் மற்றும் என்னுடன் கூட வந்திருக்கும் சக நடிகர் சரண் சஞ்சய் அவர்களுக்கும், இப்படத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் உதவி இயக்குநர்கள், என்னுடைய நலம் விரும்பி வெற்றி துரைசாமி அவர்களுக்கும், இப்படத்தின் தயாரிப்பாளர் அனைவருக்கும், இங்கு கூடியிருக்கும் என் ஈழத்து தமிழ் உறவுகள் அனைவருக்கும், ஐபிசி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கங்களும். பகைவனுக்கு அருள்வாய் நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படமாக வரும். அந்த படத்தை இதே மேடையில் இதே போன்ற ஒரு மேற்கத்திய ஒரு மண்ணில் திரையிடுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக அந்த வெற்றி விழாவிலே நாங்கள் இருவரும் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தர வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம். நன்றி. அடுத்ததாக எங்களுடைய ஜிப்ரான் அவர்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை உணர்ந்தீர்கள்? நீங்கள் இவ்வளவு பேர் பாடுவதை நீங்கள் கண்டுகொண்டீர்கள், எப்படி உணர்கிறீர்கள் நம்முடைய பிள்ளைகள் பாடுவதை? ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே நீங்கள் இவ்வளோ தமிழ் பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஏன்னா என் தமிழில் அவ்வளோ ஒரு கலப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ், தமிழை வாழ வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இல்லைன்னா நான் ரொம்ப கேஷுவல்னு வார்த்தை வருது. ஏன்னா விஸ்வரூபம் மியூசிக் போடும்போது எனக்கு ரீகால் ஆகிற ஒரு மொமெண்ட் வந்து கமல் சார் கூட கம்போசிங்கில் இருந்தோம். அப்போ தமிழ் பற்றி நிறையா பேசுவோம். அப்போது சொல்லிட்டு இருந்தார், நம்மலாம் ஒன்றுமே இல்லைங்க, தமிழ் வாழ வச்சிட்டு இருக்கிறதே புலம்பெயர்ந்த மக்கள் தான் அப்படின்னு. நன்றி. அதை நான் இங்கே விட்னஸ் பண்ணுறேன். நான் பாருங்க அவ்வளோ இங்கிலீஷ் வார்த்தை வருது எனக்கு. பட் தேங்க்ஸ் லாட். அண்ட் ஐபிசி தமிழ் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐபிசி தமிழ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பழக்கப்பட்டது வந்து இது வெறும்
இங்கே மட்டும் இருக்க டெலிவிஷன் சேனல் இல்லைங்க. பிகாஸ் தமிழ் பற்றி எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் அத்தனை தடவை பார்த்துருக்கேன். ஸோ எங்களுக்கும் பழக்கப்பட்ட ஒரு சேனல். இப்போது தமிழ் மீடியா அண்ட் தமிழ் ஒரு கலைங்கிறது சவுத் இந்தியாவில் மட்டும் இருக்குது. அது இப்போது நீங்கள் எல்லாம் இப்போது வளர்க்குறத வச்சு இந்த பக்கமும் மீடியா வந்துடுச்சுன்னா நாளைக்கு அங்கேருந்து சிங்கர்ஸும் டேலண்ட்ஸும் இங்கே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ ஐபிசி தமிழ் அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டாக இது நான் பார்க்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்பப்படுறேன். முதல் முறையாக பகைவனுக்கருள்வாய் திரைப்படத்தில் நான் சிறையில் சந்தித்த சிறை கைதிகள் கடந்த ஜூன் ஜூலையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழாவில் வெளிவந்திருக்காங்க. சிறையிலிருந்து கிட்டத்தட்ட 25 வருடம் கழித்து அதில் வந்த கிட்டத்தட்ட 60 சிறை கைதிகள் இந்த படத்தில் நடிகர்களாக அறிமுகமாக இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி. தகவலுக்கு நன்றி. உலகநாயகன் உள்ளத்தில் இடம் பிடித்த இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களே, உங்களுக்கு இப்பொழுது ஐபிசி தமிழும் ஒரு பணியை இந்த அரங்கத்திலே தருகின்றது. அந்த வெற்றியாளர் யார் என்பதை நீங்கள் தான் எமக்கு அறிய தர வேண்டும். ஓகே, அறிவிப்பீர்களா? அறிவிக்கலாம். கவுண்ட் டவுன் கொடுக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது நாங்கள் சொல்லலாம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. தேனுஜா சிவனேசராஜா. தேனுகா சிவனேசராஜா. ஐபிசி தமிழ் இளையோர் தங்கக்குரல் 2018 தேனுஜா சிவனேசராஜா அவர்கள் லண்டனில் இருந்து வந்து கலந்து கொண்ட தேனுகா சிவனேசராஜா அவருக்கு லண்டன் கால்டன் லெஷர் நிறுவனத்தினர் 5000 யூரோ பரிசுத் தொகையையும் வழங்கி மாண்பேற்றியுள்ளனர். அதனையும் ஜிப்ரான் அவர்களே வழங்கி இருக்கின்றார். காத்திருந்த தருணம் அதுதான். லண்டனில் இருந்து வந்து கலந்து கொண்டவர் தேனுகா சிவனேசராஜா அவர்கள் இன்றைய போட்டியின் வெற்றியாளராகவும் அதே நேரம் பகைவனுக்கு அருள்வாய் திரைப்படத்திலே பாடப் போகிறார். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. ஒரே ஒரு மேடை, அத்தனை ஐரோப்பிய ஆசிரியர்களும் ஒரே மேடையில் நின்றது என்று சொன்னால் அது இந்த ஐபிசி தமிழனுடைய ஐபிசி தமிழா என்கின்ற நிகழ்ச்சி மேடைதான். இது போன்ற சந்தர்ப்பம் எப்போதும் நடந்ததும் இல்லை, இனி எப்போதும் நடக்கப் போவதும் இல்லை. என் அன்புக்குரிய சொந்தங்களே, இது உங்களுக்கான ஊடகம். இந்த நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற பொழுது எங்கள் மேலே ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. இது ஒரு கரனுடைய வியாபார யுத்தி என்று. இது யுத்தி மட்டுமல்ல, ஈழத்தமிழின் மீது நான் கொண்ட பக்தி.